கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நான் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் புகழ்ச்சியாக வைக்கப்படுகிறார். குறிப்பாக எந்த இடத்துல நீங்கள் இகழப்பட்டீர்களோ, யாரெல்லாம் உங்களை இகழ்ந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். வேதம் சொல்கிறது, செப்பனியா 3:20 வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷன் உங்களை புகழக்கூடாது, தேவன் தான் புகழணும். இன்னைக்கு புகழ்கிற மனுஷன் நாளைக்கு உங்களை இகழ்வான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் இன்றைக்கு உங்களை புகழ்ச்சியாக, எல்லாருக்கும் நடுவாக, மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை புகழ்ச்சியாக வைக்க முடியும். ஆண்டவர் முழு வேதாகமத்திலும் யாரையெல்லாம் புகழ்ச்சியாக வைத்தார் என்றால், யாரெல்லாம் மோசமான நிலைமையில் இருந்தாங்களோ அவர்களை தான் புகழ்ச்சியாக வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 41:41 நீங்கள் வாசித்து பாருங்கள். சிறைச்சாலையில் அடிமையாக இருந்த யோசேப்பை, சிறைச்சாலை கைதியாக இருந்த யோசேப்பை தேசத்தின் மேல் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். பாருங்க, சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீதை கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? உபாகமம் 26:19 நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சாதாரணமாக அல்ல, ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியாக, கீர்த்தியாக வைக்கும்படிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது, ரோமர் 2:29 வாசிக்கும் பொழுது, மனுஷர் உங்களை புகழ்ச்சியாக வைக்காமல் தேவன் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். மனுஷன் இன்னைக்கு நம்மளை புகழ வேண்டாம். இன்னைக்கு புகழ்கிற மனுஷன் நாளைக்கு கட்டாயம் இகழ்ந்து அற்பமாக பேசுவான். தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒரு மனிதனை புகழ்ச்சியாக வைக்கணும்னு விரும்பிட்டான், யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு முறை இயேசு காணிக்கை போடுகிற இடத்திலே அமர்ந்தார். எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்து போட்டார்கள். ஒவ்வொருவரும் பல ஆயிரம் லட்சக்கணக்கான பணங்களை போட்டார்கள். ஆனால் ஒரு விதவை தனக்கு இருந்த அந்த 2 காசையும் அப்படியே போட்டுவிட்டாள். அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவளுக்காக வச்சிருந்த அந்த 2 காசையும் அப்படியே போட்டாள். இயேசு எழும்பினார். எல்லாரும் இயேசு என்ன சொல்ல போகிறார் என்று சொன்ன பொழுது, இயேசு அந்த 2 காசு போட்ட அந்த விதவையை புகழ்ந்து பேசினார். மற்றவங்களுக்கெல்லாம் இருந்தேன் அப்படியே உடைஞ்சது. உண்மை அதுதான். மற்றவங்க உங்களை புகழ்கிறதுக்கும் தேவன் உங்களை புகழ்கிறதுக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாய் வைக்கணுமா? ரோமர் 13:3 சொல்கிறது, நன்மை செய்தால் புகழ்ச்சி இல்லையோ? நன்மை செய்யுங்க, கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். ஏசாயா 62:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை விட்டு விடாதிருங்கள், அவரை அமர விடாதிருங்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைக்கப்படுகிறார். யாரெல்லாம் எந்த இடத்துல அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல, அதே நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி புகழ்ச்சியாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை
புகழ்ச்சியாக வைப்பீராக. எந்த இடத்துல வேதனையை அனுபவித்தார்களோ, எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தார்களோ, அதே இடத்துல செப்பனியா 3:20 படி நீ புகழ்ச்சியாக வைப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.